என்னையா இங்க என்னையா பண்ற? ஊர்ல தேர் திருவிழா நடக்க போகுது, நீ அங்கெல்லாம் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். தம்பி இத வாங்கிக்கங்க. யோ என்னையா இது? இந்த பாவ காசு எனக்கு வேண்டாம். இந்த காசுக்கு ஆசைப்பட்டு மேலும் நான் பாவத்தை செய்ய விரும்பல. நீ வந்து உண்மையை சொல்லிடு, ஆத்தா உன்னையும் மன்னிச்சிருவா. ஒரு நல்ல பெண்ணோட வாழ்க்கை நாசமாகறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஆனா நான் கும்பிடுற என் தாயே என் கண்ணை திறந்துட்டா. எனக்கு இந்த காசு வேண்டாம் ஐயா. என்னையா வளர்ற பைத்திய மாதிரி? பணம் பத்தலன்னா கேளு, இன்னும் தரேன். வேண்டாம் ஐயா, தயவு செஞ்சு என்ன விட்டுடுயா. ஏய் நில்லு. எங்க போற? ஊருக்குள்ள போறேன்ப்பா. பஞ்சாயத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்ல போறேன். அந்த பொண்ணை காப்பாத்த போறேன். இல்லைன்னா எனக்கு நரகம் தாயா கிடைக்கும், நரகம் தான் கிடைக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் இங்க வரீங்களா? ஏய் நம்ம சாமிக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி தெரியலையா? போகணும்னு ரொம்ப துடிக்கிறாரு. நீ என்ன பண்ற? அவருக்கு டிக்கெட் கொடுத்துற. நீ அவரை கேட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துரு. என்ன சாமி? அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? தம்பி இனிமே நான் பிழைக்க மாட்டேப்பா. காசுக்கு ஆசைப்பட்டு போய் சாமி வந்த மாதிரி நடிச்ச அபாண்டமா போய் சொல்லிட்ட ஐயா. ஐயா அதுக்கு ஆத்தா எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டா. ஐயோ சீக்கிரமா ஓடி போய் அந்த அபிராமியை காப்பாத்துப்பா. அந்த அந்த பண்ணையார் மகன் அவளை நிர்வாணமா படையெடுக்க போறான் ஐயா. அவன் மானத்தை காப்பாத்தியா தம்பி.
நிர்வாணமா பூஜை பண்ண வேண்டியவளுக்கு எதுக்குடி புடவை? ஏய் எப்படி கோயில இருந்து வர தெரியலையே. ராஜா செல்லதோரே, என்னப்பா என்னாச்சு உனக்கு? சொல்லுடா. என்னடா ஆச்சு? அம்மா அம்மா என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க என்னங்க ஐயோ என்னங்க, நம்ம பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சுங்க. பாத்தீங்களா, எந்த தாயும் தான் பொண்ணை நிர்வாணமாக்கி பார்க்கணும்னு நினைக்க மாட்டா. எல்லாம் இவன் சதின்னு அன்னைக்கே சொன்னேன், நீங்க யாரும் நம்பல. இப்ப நிலைமைய பாத்தீங்களா? நான் காளி முதுகிட்ட போட்ட சவாலுக்காக சாமியார்கிட்ட பணம் கொடுத்து சாமி சொன்ன மாதிரி போய் சொல்ல வச்சம்மா. அதுக்கு அதுக்கு சாமி எனக்கு தண்டனை கொடுத்துருச்சுமா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ யாராச்சும் என் பிள்ளைய காப்பாத்துங்களே, வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போங்களே. ஐயோ என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்களே. வாங்க மாப்பிள, வாமா. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. ஆமாமா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் ஊர்ல இல்லாத நேரத்துல அம்மா அவசரப்பட்டு நிச்சயார்த்தம் பண்ணிட்டாங்க. என்ன மாப்பிள, என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, நம்ம அபிராமி காளிமுத்து விரும்புது. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட மாமா. அபிராமி தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவளோட மானத்தை காப்பாத்திருக்காரு, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்காரு. இவ்வளவு காரணமா இருந்த செல்லதுரைய சரியான நேரத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவன் உயிரையும் காப்பாத்திருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கிறப்ப காளிமுத்துவ எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல மாமா. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறவன் தான் அவளுக்கு புருஷனா இருக்க முடியும். எனக்கு குறிச்ச அந்த முகூர்த்தத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன மாமா சொல்றீங்க? நீங்களே சொல்லும் போது நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நீங்களா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைங்க. என்ன அபிராமி, சரிதானா?